கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கவங்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உலகமெங்கிலும் பரிசுத்த ஆவியின் ஞாயிறாக பெண்டிகாஸ்டல் சண்டே என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. ஒரு பரத்துக்கேறி 40வது நாள் பரிசுத்த ஆவியின் நாளாக அது இருந்தது. அதை இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு பண்டிகையாக இதை நாம் கொண்டாடலாம். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு பலனை கொடுக்கிறது பரிசுத்த ஆவி. சாட்சியாய் இருப்பதற்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவி. இதெல்லாம் நம் மனதிலே முக்கியமாக நாம் நிறுத்தி வைத்துக்கொண்டு இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராமல் இந்த இடத்தை விட்டு போவோமானால் அது நமக்கு வெறும் ஒன்றுமில்லாத ஒரு நன்மையும் கொடுக்காததாய் அமைந்துவிடும். ஆகவே இந்த நேரத்திலே கூட தேவனே உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த உணர்வோடு கூட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டே நாம் இந்த ஆராதனையிலே நாம் ஈடுபடுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஒருவேளை சந்தோஷமா இல்லைன்னா கூட இந்த வேளையில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நான் உம்மை முழு மனதோடு துதிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு ஒப்பு கொடுத்தலோடு பாடுவோமா? எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நான் நானாகவே வந்து நிற்கிறேன் என்று சொல்லுங்க. அப்பா, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் ராஜா, நான் சோர்வோடு வந்திருக்கிறேன், கலக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆனாலும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிறோன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன்னு சொல்லுங்க. அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அல்ல. ஆமென். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலன் கிடையாது, நம்மளுடைய படிப்பு கிடையாது, நம்மளுடைய சொந்தங்கள் கிடையாது, நம்மளுடைய சொத்துக்கள் கிடையாது. அவர்தான் நம்மளுடைய பலன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உபாகம் 28 அதிகாரம் 2 முதல் 6 வசனத்தை வாசிப்போமானால் நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார்ல. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஏசாயா 54:17 சொல்லியிருக்கிறார்ல. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் எதிராய் காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போட வல்லவர். ஆமென். நமக்கு ஒரு வழியாய் எதிரிட்டு வருவாங்களாம், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். எந்த காரியத்தை குறித்தாவது அப்பா இது எனக்கு எதிரிட்டு நடந்து கொண்டிருக்குதே, எதிராளிகள் எனக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறார்களே, நான் எப்படி இதை சமாளிப்பேன், இந்த காரியத்தை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய வசனம் எனக்கு போதும் தகப்பனே, அவருடைய வசனம் மாத்திரம் போதுன்னு சொல்லுங்க. அவருடைய வசனம் தான் நம்மளுடைய பலன் என்று வேதம் அழகாக சொல்லியிருக்கிறதுல. உம்முடைய வசனம் எனக்கு பலன் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வசனத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கிட்டா போதும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
உணர்ந்து பாடலாமா? சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா? கைகளை தட்டி பாடலாமா? சந்தோஷமா? நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனார் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனார் என் வேலன் ஆரோக்கியம் தேவன் காணாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் காணாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். சபிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால், என்னுடைய தேவனால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் அல்ல. ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல.
நமக்கு எதிராய் வரும் காரியங்களை மேற்கொள்ளுவதற்கு அவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக எதிராளிகளை நாம் ஜெயிக்க முடியும். எதிரிட்டு வரும் காரியங்களை வெற்றியாய் முடிக்க முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அப்பா, நீர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ராஜா. கிருபை மாத்திரம் போதும். வேற எந்த காரியமும் தேவையில்லை. அது மாத்திரம் இருந்தா போதும். அவருடைய கிருபை இருந்தா போதும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். நம்மளுடைய வீட்டில் இனி ஒன்றும் குறைவில்லை. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது எது? ஆண்டவர் மாத்திரம்தான். நம்மளுடைய உள்ளத்துல நிறைந்து காணப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் உயரமும் உன்னதமுமான தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமானார், காயமானார். ஆமென். ஒருவேளை அவர் அன்றைக்கு சிலுவையில் அறையப்படலைன்னா நாம இங்க நின்றுக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. அவர் அன்னைக்கு சிலுவையில் அறையப்படலைன்னா இன்னைக்கு நாம ஜீவனோடு இருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்க முடியாது. ஆமென். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த தேவன். ஆமென். அவர் நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காய் மீண்டும் வருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? உணர்ந்து பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஒருவேளை பயமான நாட்கள் வரும்போது நீங்க அவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா. பிசாசானு கேட்டு நீங்க சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இனி பயப்பட போறதில்லை. இனி நான் எதை குறித்து கலங்க போறதில்லை. ஏன்னா என் தேவன், என்னை உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி பிசாசானனை வெட்கப்படுத்தணும். ஆமென். பாடலாமா? ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
அந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர், ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்ன? யெகோவா என்னும் நாமம். ஆமென். கூப்பிடலாமா? அப்பா, உம்முடைய நாமம் மேலான நாமம் ராஜா. வியாதிகளை நீக்க வந்த நாமம், சாபங்களை நீக்க வந்த நாமம், நம்மளுடைய பலவீனங்களை நீக்க வந்த நாமம். உணர்ந்து பாடலாமா? ஒருவேளை யார் யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு இந்த வரிகளை பாட முடியுமோ அவங்கெல்லாம் முழங்கால் படியிட்டு பாடுவோமா? அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும்னு சொல்லியிருக்கு, நாவு யாவும் அறிக்கை செய்யும்னு சொல்லியிருக்குல்ல. உணர்ந்து பாடலாமா? எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவே வாழ்ந்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கைகள் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்பா, உம்முடைய நாமம் மேலான நாமம் ராஜா. நீர் பரிசுத்தர் தகப்பனே, உம்மை போல வேறு தெய்வங்கள் கிடையாது ராஜா. அப்பா, நீர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வந்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. அப்பான்னு நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உண்மையாய் உணர்ந்து கூப்பிடுவோமா? அப்பா, நான் ஆண்டவரே உம்மிடத்துல என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன் ராஜா. நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க.
நீர் என்னோடு இடைப்படுங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நான் ஆண்டவரே, நான் நானாகவே வந்திருக்கிறேன் ராஜா. உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி 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 ராஜா. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார்ல. ஆமென் ஆமென். எழுந்து நின்று கடைசி பாடலை பாடுவோமா? வேதாகமத்துல ஒரு கதை இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. மனம் திரும்பிய மைந்தன். சிலர் அதை எப்படி சொல்றாங்கன்னா கெட்ட குமாரன். ஆனா பாஸ்டர்கள் எப்பவுமே எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காருன்னா, அது கெட்ட குமாரன்னு நம்ம சொல்லக்கூடாது. மனம் திரும்பிய மைந்தன் தன் தவறை உணர்ந்து தன் தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது அந்த தகப்பன் என்ன பண்றாருன்னு வேதத்துல எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க கண்டிப்பா. அந்த மகன் தூரத்துல வரும்போதே அந்த தகப்பன் என்ன பண்றாரு? அவனை பார்த்து அவனிடத்துல ஓடி போறாரு. மகன் வரல, அவனிடத்துல இவர் ஓடி போறாரு. ஓடி போயிட்டு அவனை அணைத்து அவன் கண்ணீரை துடைத்து அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். ஆமென். நாமும் கூட அப்படிதான். ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி இருப்போமானால், ஏதாவது காரியங்களில் ஆண்டவரை விட்டு விலகி இருப்போமானால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நானும் அந்த மகன் மாதிரி தான் தகப்பனே. உம்மை விட்டு சில நாட்கள் நான் தூரம் போனேன், சில காரியங்களில் நான் தூரம் போனேன் ராஜா. ஆனாலும் என்னை ஆண்டவரே, நான் மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. அப்பா, நான் என்னுடைய பாவத்தையும் அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் அறிக்கை எடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, அந்த தகப்பன் அந்த மகனை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக அப்பா நான் வந்து நிற்கிறேன் ராஜா. நீர் என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. நீர் என்னுடைய பாவங்களை மன்னிங்க தகப்பனே. நீர் என்னை மறுபடியும் ஒரு விஷயம் என்னை மன்னித்து என்னை சுத்திகரின்னு சொல்லுங்க. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமா?
விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும் தேவன் எப்படி நம்மளை கைவிடுவார்? ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன், நம்மளை அணைத்து காத்து கொள்ளுகிற தேவன். எப்படி அந்த தகப்பன் அந்த மகனை அணைத்து கொண்டாரோ அதே போல ஆபத்து நாட்களிலே நம்மளை அணைத்து காத்து கொள்ளுகிற தேவன். நம்மளுக்கு இரட்டை கலைந்து புது வஸ்திரத்தை கொடுக்கிற தேவன். பாவ உடையை நம்மிடத்திலிருந்து எரிந்து அவர் புது வஸ்திரத்தை, ரட்சிப்பும் என்னும் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உணர்ந்து பாடலாமா? தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீரே. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அப்பா அப்பா மகனா அப்பா அப்பா மகனா மகனா உன் கண்ணின் மணிதானே அப்பா. நான் கண்ணின் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா. நான் கண்ணின் மணிதானே அப்பா. நாம தான் அவருடைய கண்மணி. அவர் நம்மை கண்ணின் மணி போல காக்கிற தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், உண்மையுள்ள தேவன், வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன், பொய்யுரையா தேவன். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலைனா பொறுமையோடு காத்திருந்து அந்த நிறைவேறுதலை காணும்படி செய்கிற தேவன். ஆமென். அவரை நோக்கி இன்னும் ஒரு முறை அப்பான்னு மாத்திரம் கூப்பிடுவோமா? அப்பான்னு நோக்கி கூப்பிடும்போது அவர் பதிலளிக்கிற தேவன். ஐயோ என்னுடைய பிள்ளை என்னை கூப்பிடுகிறதே, நான் செவி சாய்க்கணும்னு மனமிறங்கி நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். இன்னும் ஒரு முறை கூப்பிடாமா? தள்ளாமலும் விட்டு விலகாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீரே. அழைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அழைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அப்பா அப்பா மகனா அப்பா அப்பா மகனா உன் கண்ணின் மணிதானே அப்பா. நான் கண்ணின் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா. மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. அப்பா, நாங்க எல்லாவற்றையும் இடத்துல நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற ராஜா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. அவமானத்திலிருந்து எங்களை காப்பாற்றின தேவன், சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன்,
பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பனே. உம்முடைய நாமம் உயரணும் ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும் தகப்பனே. அப்பா நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பிரசன்னராயிருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். அந்தபடியே நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம் ஸ்லாக்கியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தகப்பனே அப்பான்னு சொல்றோம்? அப்படி சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. துதினாலே ஒரு புது பலன் அடைந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போறோம். 51வது சங்கீதத்தை நாம் எழுந்தென்று மாறி மாறி வாசிப்போம். சகோதரர் மனிஷ் அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். 51வது சங்கீதத்தை நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். வாசிக்கப்படும்படி இன்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 51. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களில் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி ஏறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் எனக்கு நீக்கியேறலும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன் கேட்கும் பலியில் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவருடைய நாள், பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று உலகம் முழுவதிலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி அநேகரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம அநேகம் பேசினாலும் கூட இன்னும் பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது நமக்கு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவருக்கு இருக்கிற அனுபவம் இன்னொருவருக்கு இல்லை. ஒருவர் எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறாரோ அப்படி இன்னொருவர் கனம் பண்ணுவதில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வார்த்தைகள் இருக்கும், நம்முடைய அனுபவம் இருக்கும். அப்படித்தான் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துவோம். யாருக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறார் இல்லை என்பதை நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம நன்றாக தெளிவாக உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பற்றி எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசலாம். ஏனென்றால் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர்
உலகம் முழுவதிலும் தண்ணீர்களுக்கு மேலாக அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஆதியிலேயே தேவனோடு இருந்தவர், தேவனாயிருந்தவர். அண்ட சராசரத்தையும் அவர் அவருடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார் என்றும் நம்ம பார்க்க முடிகிறது. முழு உலகத்திற்கும் அவர் ஒரு பாதுகாப்பை தந்து கொண்டிருந்தார், ஒரு அரசாட்சியை தந்து கொண்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தை விட்டு சீஷர்களை விட்டு போகும்போது அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் சில நாளைக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஞானஸ்நானம் என்று சொன்னால் ஜலத்தினாலே ஞானஸ்நானம். எப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது தண்ணீரினாலே நனைக்கப்படுகிறதோ, அதே போல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய முழு சரீரத்துக்கும் மனதுக்கும் ஆத்துமத்துக்கும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கிடைக்கும் என்பதை அவர் சொல்கிறார். அதனால காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். அவர்கள் அப்படியே காத்து கொண்டிருந்தார்கள். 9வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரை எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு முன் மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த 120 பேரும் அந்த மேல் வீட்டு அறையிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். 2வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது 1வது வசனத்தில், பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய நாள் வந்தது. அந்த நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். முதலாவது என்ன நடக்குதுன்னா, 2வது வசனத்தை நீங்க பாருங்க. 2வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் வந்த முழக்கம். ஜனங்கள் கத்துனதுனாலேயோ சத்தம் போட்டதுனாலேயோ அலறுதனாலேயோ வந்த சத்தம் கிடையாது. அது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ வானத்திலிருந்து வந்த தெளிவான ஒரு அடையாளம். அந்த முழக்கத்தை அவர்களும் கேட்டார்கள். அன்றைக்கு அந்த எருசலேம்ல இருந்த மற்ற யூதர்களும் கேட்டார்கள். முக்கியமாக அது பெந்தைக்கோஸ்தே பண்டிகையா இருந்ததுனால அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை, பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு வந்த பல உலகத்திலிருந்து பல நாடுகளில் இருந்த யூதர்கள் அந்த வருடம் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வருவாங்க, இஸ்ரவேலுக்கு வருவாங்க. அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அப்போ தான் இந்த சத்தம் கேட்கிறது. அப்பொழுது இந்த 120 பேர்ல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய 2வது அடையாளம். முதலாவது அடையாளம் வானத்திலிருந்து வந்த சடுதியான முழக்கம். 2வது அடையாளம் 3வது வசனம். 3வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஸோ 2வது அடையாளம் என்னன்னாக்கா, அக்கினிமயமான கண்களால் பார்க்கக்கூடிய பிரிந்திருக்கிற நாவுகள், ஃப்ளேம்ஸ் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அது 2வது அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதற்கான அடையாளம். அக்கினிமயமான நாவுகள், அப்படியே அந்த எரிகிற அக்கினி இருக்கு, நெருப்பு இருக்கு இல்லையா, அப்படி அணைஞ்சு எரியுமே, அந்த நிறைய பிரிவுகள் இருக்கும், அது அப்படியே அது அவர் மேலே விழுந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது தான் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்ப என்ன நடந்ததுன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல பல பகுதிகளில் இருந்து வந்த யூதர்கள், எருசலேமிலிருந்து சிதறுண்டு போனவர்கள், வேலைக்கு போனவர்கள், வியாபாரத்துக்கு போனவர்கள், அப்பொழுது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு
அவர்கள் அந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் அங்கே சடுதியான அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூதன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு வைங்க, அவனுக்கு தமிழ் தெரியும். தமிழ்நாட்டுக்கு அவன் வந்ததுனால தமிழ் கற்றுக்கிட்டான், தமிழ் தெரியும். இப்போ அவன் அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு இஸ்ரவேலுக்கு போயிருக்கான். அப்போ இந்த 120 பேர்ல ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த மறு மொழியில பேசுறாரு, மறு பாஷையில பேசுறாரு, அவர் தமிழ்ல பேசுறாரு, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாரு. அதை இந்த கீழே இருக்கிற யூதன் அவன் கேட்கறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. தமிழ், நான் இருக்கிற தமிழ்நாட்டில் நான் கற்றுக்கொண்ட மொழியில இவர்கள் பேசுகிறார்களே, இவங்க தமிழ்நாட்டுக்கே போனது இல்லையே இது வரைக்கும். அந்த மாதிரி தான் உலகத்தின் பல பாஷைகளிலிருந்து, பல மொழிகளிலிருந்து, பல தேசங்களிலிருந்து வந்தவர்கள் அவர்களோட மொழியில தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேசுவதை கேட்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை நம்ம புரிந்து கொண்டார்கள். ஓகே. அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று அவர்கள் சொன்னாங்க. அந்த யாரெல்லாம் இருந்தாங்கனாக்கா, பார்த்து இருந்தாங்க, மேதி இருந்தாலும், எலாமித்தியர், மெசபத்தேமியர், யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பலியா, எகிப்து, இந்த மாதிரி தேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். யூதர்களும் இருந்தார்கள், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், அரபியர்கள் இருந்தார்கள். நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். சிலர் சொன்னாங்க மது குடித்ததுனால இவங்க வெறித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஆனால் பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை பார்த்து உரத்த சத்தமாய் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அது ஃபுல்லாக நம்ம படிக்கிறது நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் நாங்கள் வாசிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 17வது வசனத்தில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று. அதுக்கு இல்லாமல் வானத்தில் பூமியில அடையாளங்களை நான் காண்பிப்பேன் என்று 21வது வசனம் ரொம்ப அழகான வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு பழைய ஏற்பாடுல இருந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறார். கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். அதெல்லாம் பேசிட்டு அழகான ஒரு வசனம் இதுல 39வது வசனம். 30வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாட்சியாக கூறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிற ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு வசனம் என்னவென்றால் 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்கிறார். ஸோ முதலாவது பாவ மன்னிப்பு, அதுக்கு பிறகு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம், அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவர் ஆட்கொள்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை பிறந்த காலம் அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை தொடர்ந்து அவர்கள் பிரசங்கிக்கும் போது நிறைய விஷயத்தை அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர்கள் பிரசங்கித்தார்கள். பரிசுத்த ஆவியின் ஆனவருடைய அந்த வரங்களின் மூலமாக, வழிநடத்துதலின் மூலமாக அவர்கள் பிரசங்கித்தார்கள். அதுல இன்னொரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தி என்னவென்றால், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னாரு. அப்போ ரொம்ப தெளிவா என்ன சொன்னார்னாக்கா, ரட்சிப்புக்கென்று வேறு ஒரு நாமம் இல்லை. ஏனென்றால் ரட்சகர் தான் அவர் நம்முடைய இடத்துல அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும்
கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னாரு. அந்த நாமத்தின் அடைக்கலத்துல நம்ம இப்ப வந்திருக்கோம். அந்த நாமத்தின் அடைக்கலத்துல நம்ம பாவ மன்னிப்பு நமக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம். அதை தொடர்ந்து அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது என்று நம்புகிறோம். அதை தொடர்ந்து பரலோக பாக்கியம் இருக்கிறது என்று நம்ம நம்புகிறோம். ஸோ அப்படியே அந்த வரிசையை நம்ம சொல்லும்போது நம்ம முதலாவது என்ன பண்றோம்னாக்கா, அவர்தான் ரட்சகர் என்பதை நாம் வாயின் மூலமாக அறிக்கை செய்கிறோம். அப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு வைராக்கியமாய் பரிசுத்தமா கர்த்தருக்காக வாழ்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு பரலோக பாக்கியம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை பரிசுத்தத்திலே நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்கும் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்களை சொல்லணும்னா வசனங்கள் நிறைய இருக்கு. ஆனா குறைந்தபட்சம் அவர் உள்ள இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஒரு 70 பாயிண்ட்ஸை அவங்க வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த 70 பாயிண்ட்ஸை நான் வாசிக்கிறேன். வசனத்தை சொல்லலை, ஏன்னா வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒன்றாவது, அவர் வந்து நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். என்ன சொல்லணும், என்ன செய்யணுன்றதுக்கான ஆலோசனைகளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம எப்படி வாழணுன்றதை குறித்தெல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிறவர். நான் இப்போ இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா அது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா அவர் ஒருவேளை அவரை நீங்க வந்து பூட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க, செயல்படுத்த விடாம இருக்கிறீங்க. ஓகே, அவர் வழி நடத்துகிறாரா, அவர் பேசுகிறாரா? அது ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறார். ஓகே, நமக்குள் பேசுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய குரல் உங்கள் காதுகளிலே கேட்கும். ரெண்டாவது வந்து அவர் பேசுகிற தெய்வம். கண்டிப்பா அவர் பேசுவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம வாழ்க்கையில ஒரு பாவம் செய்யணும்னு தோணும் போது கண்டித்து உணர்த்துவார். மகனை இது உனக்கு வேண்டாம், மகளை இது உனக்கு வேண்டாம்னு சொல்லுவார் கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு 12:28 படி அவர் அசுத்த ஆவிகளை ஓட்டுவதற்கு, வெளியேற்றுவதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை நமக்குள் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். லூக்கா 4:14. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். அது லூக்கா 4:18, அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம். அபிஷேகிக்கிற ஒருவர், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்மை அபிஷேகிக்கிறவர், அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறவர், பலத்தினால் நிரப்புகிறவர் அவர். அப்படி அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க தனிமையா ஃபீல் பண்ண மாட்டாங்க, லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கேன்ற அந்த யோசனையே வராது. ஏன்னா அவர் நமக்குள் இருக்கிறார். அதனால அவர் நம்மை வல்லமையினால் நிரப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அபிஷேகிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவர் நம்மேல் வருகிறவர், நமக்குள் இருக்கிறவர், நம்மை அவளுக்காக வாழ வைக்கிறவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த ஞானஸ்நானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஒரு வாழ்வு நமக்கு கொடுக்கிறவர், புதிய ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை வந்து அவருடைய தேவனை துதிக்கிற துதியை நம்முடைய நாவிலே கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா தேவனை துதிக்கிற துதியினாலே நீங்களும் நானும் கண்டிப்பா நிரப்பப்படுவோம். அந்த துதி வந்து அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு நதியை போல இருக்கும். அந்த தேவனை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அந்த வர்ஷிப் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள நமக்கு அந்த ஆவியுடைய அந்த எழுப்புதல் இருக்கும். வர்ஷிப் நடக்கும்போது நம்ம தேவனை கண்டினியூஸா சொல்லி துதிக்கும் போது, ஒவ்வொரு அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொல்லி துதிக்கும் போது, அந்த பாடல் வரிகளை உச்சரிக்கும் போது நமக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமை துதிக்க ஸ்தோத்தரிக்க தோணும் நல்லா. அப்ப நம்ம வந்து துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அந்த ஒரு நதியை போல நம்மை நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து அவர் வந்து சத்தியத்தினாலே நம்மை நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். சத்தியத்தினாலே நம்மை நிரப்புகிறார். யோவான் 14:17 பார்த்தீங்கன்னா, சத்திய ஆவியாகி அவர் உங்கள் மேல் வரும்போது அப்படின்னு சொல்லி இருக்கு. சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவர், அவரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஆறுதல் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்புறம் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிதா யாருன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். பிதா யாரு, இயேசு யாரு, பரிசுத்த ஆவி இன்னைக்கும் நல்ல தேர்ந்த கிறிஸ்தவர்களும் கூட
அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பிதா யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார், குமாரன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவரே தான் பிதாவின் ஆவியானவரும் குமாரனுடைய ஆவியானவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வரும் காலங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், எதிர்காலத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், வரும் காலங்களை என்னென்ன நடக்கும்ன்றதுக்கான ஆலோசனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பல பாஷைகளை பேசுவதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மனுஷ பாஷையா இருக்கலாம், தேவதூதருடைய பாஷையா இருக்கலாம். தேவதூதருடைய பாஷை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, மனுஷருடைய பாஷையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி இந்த அந்த மனுஷ பாஷைகளையும் தேவதூதருடைய பாஷையும் பேசுவதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாஷை பேசினா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க பாஷை பேசினா என்னங்க, என்ன லாபம்? அந்நிய பாஷை பேசினா என்ன லாபம் அப்படின்னாக்கா, அந்நிய பாஷை என்பது புரிந்து கொள்ள முடியாத பாஷையை கத்த நமக்கு தந்தாருனாக்கா, தேவதூதருடைய பாஷை கொடுத்தாருன்னா அது நம்முடைய பக்தி விருத்திக்காக. ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையை கொடுத்தா அது யார் கேட்கிறாரோ அவருடைய பக்தி விருத்திக்காக. ஸோ அதனால 2 விதமான பாஷைகள் இருக்கிறது, அதை நம்ம மறுக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறவர், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறவர், வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்களை கொடுக்கிறவர், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறவர், வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கும் நம்மை கொண்டு போக முடியும். அதை நம்ம பிலிப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த அரசாங்க அதிகாரிக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவன் ஞாசனம் கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்த விட்டே பிலிப்பை கொண்டு போயிடுறாரு. பிசிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுவும் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆனா அந்த அளவுக்கு நம்ம அவரோடு கூட நம்ம நெருங்கி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கணும்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் தெளிவான எதிர்காலத்தை குறித்த சில வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்து நமக்கு அவருடைய பாதைகளை காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது நம்ம பரிசுத்தத்தின் வாஞ்சையில நம்ம அதிகமாய் நம்ம பெருகுவோம். பரிசுத்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. கண்களின் நிச்சயம் மாம்ச இச்சை இருக்காது. அது பரிசுத்த ஆவியினால நிரப்பும் போது நம்ம பரிசுத்தத்திற்கான அந்த ஏக்கமோ ஒரு தாகமோ அந்த வாஞ்சியம் நமக்குள்ள இருக்கும். நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். இந்த உலகத்துல பல சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனைகளை விழுந்து விடுவது ரொம்ப சுலபம். கண்ணின் காட்சியிலும் உன்னுடைய மனதின் வழிகளிலும் நட, ஆனா தேவன் உன்னை எல்லாவற்றிலும் நியாயம் தீர்ப்பார் என்று பிரசங்கி சொல்றாரு பாத்தீங்களா. அதுதான் இன்னைக்கும் உண்மை. இன்னைக்கு கண்களின் காட்சிக்கு தீனி போடுறதுக்கு நிறைய இருக்குது. பார்த்து கொண்டே இருக்கலாம், ஆனா திருப்தி ஆகாது. அது பாதாளம் மாதிரி திருப்தி ஆகாது. ஆனா பரிசுத்தத்திற்கான ஒரு ஏக்கம் வாஞ்சை இருக்கும்போது அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்போம். இல்லை, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்திற்கான வாஞ்சை நமக்குள் தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்குள் ஒரு புதிய ஜீவனையும் ஒரு புதிய வழிநடத்துதலையும் கொடுப்பதற்கும் அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் நம்மை அவருடைய வழிகளிலே அவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் அவர் நம்மை நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது நாம அவருடைய வழிகளை நடப்பதற்கு நம்மை அதிகமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தெளிவான வழி நடத்துதலை நமக்கு அவர் தருகிறார். அப்புறம் சாட்சி சொல்லுகிறதுக்கு நமக்கு கிருபை கொடுக்கிறார். இயேசுக்காக சாட்சி சொல்லணும், நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லி வெக்கப்படாம சொல்றதுக்கு இல்லையா. இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா, ஆபீஸ்க்கு போகும்போது அந்த ஆபீஸ்ல இருக்கவங்களோட 10ஓட 11 ஆயிடுவாங்க. சரிங்களா, சினிமா கதை பேசுறது, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, இவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க கதை, அவங்க என்ன ஊர் கதை, உலக கதை, நாட்டு கதை, நகர கதை என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் கலந்துக்குவாங்க. இவங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளை மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி டோட்டலா வேர்ல்ட்லி ஐடென்டிட்டி. ஆண்டவரை அறியாதவர்களோடு இவர்களும் ஆண்டவரை அறியாதவர்களாய் அவங்க வாழ்ந்து ஏன்னா அவங்களோட ஒன்றும் ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், போயிட்டு வரணும், தண்ணி அடிக்கலாம். ஐடி கம்பெனியில கூட்டே போய் தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, கூட போறது, தண்ணி அடிக்கிறது எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது அப்ப என்ன சாட்சி? அங்க ஒண்ணுமே இல்லை. தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்துல சாட்சி, அங்க போகும்போது உலகத்தோட சாட்சி. அப்படி இல்லை. இவர் என்ன செய்கிறார் என்றால் அங்கும் இல்லை, இவங்க இது பண்ண மாட்டாங்க, இவங்க பேச மாட்டாங்க, இதுல கலந்து கொள்ள மாட்டாங்க, இவங்க ஆண்டோடைய பிள்ளை அப்படின்ற அந்த சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிருபையை, அந்த தைரியத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த தைரியத்தை நமக்குள் தருகிறார். சரியான கண் பார்வையை நமக்கு கொடுக்கிறார்.
நாம் என்ன செய்ய என்பதற்கான அந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, தெளிவா மகனே நீ இதை செய்யணுன்றத அப்படிப்பட்ட பொறுப்புகளை, ஊழியங்களை நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் நமக்கு ஊழியங்கள் செய்வதற்கான அதிகாரங்களை கொடுக்கிறார். நம் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அதிகாரம் கொடுக்கிறார். He gives us authorityன்னு பார்க்குறோம். அப்புறம் அவர் தேவ அன்பை மற்றவர்கள் மீது விளங்க பண்ணுகிறார். வெறும் தன்னலமாக வாழ்றதில்லை, மற்றவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கும்படி நம்ம தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீதியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இயேசுவே ரட்சகர் என்பதை தைரியமாக இந்த உலகத்திற்குள் சொல்வதற்கான வாக்கு வன்மையை நமக்கு அவர் தருகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான கிருபையை நமக்கு அவர் தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான தேவஜனமே, அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அப்புறம் அவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்குள் வாசம் செய்கிறவர் நம்மை அவருடைய அன்புக்குள் அவர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய அன்புக்குள் நடத்துகிறார். ஆக்சுவலாக ரோமர் 5:5 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவி தேவ அன்பை நம் மீது அளவில்லாமல் ஊற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த கிருபையும் தேவன் நமக்கு தந்தருளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இப்படித்தான் நம்மை அழகாய் அதிசயமாய் வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்துவதற்குள் நாம் காணப்படும் போது கண்டிப்பாக அவரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக நம்ம வாழ முடியும். தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய பிரசனத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அந்த கிருபையை தேவன் நமக்கு ஏராளமாய் தரணும். ஸோ இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணும்படிக்கு நம்முடைய கண்களை எப்படியும் மூடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, அந்த ஏமாற்றுகிற, நானே என்னை ஏமாற்றிக் கொள்கிற அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறதை போல நானே நினைத்து கொள்கிற நினைவுகள் அல்ல, உண்மையான அபிஷேகம் என் மீது இறங்கி வரணும். உமக்கு உண்மையாக வாழணும். உங்களுடைய அன்பின் நிழலிலே நான் மறைக்கப்பட்டிருக்கணும். நான் ஊழியம் செய்யணும். நான் குறித்த தைரியமாக மற்றவங்க கிட்ட பேசணும். பரிசுத்தமாக நான் வாழணும். ஆண்டவரே, நான் கனம் பண்ணுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் காட்டும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே,
நீங்க செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆட்கொள்கிற ஆவியானவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எப்பொழுதும் என்னை நிரப்பி உமக்குள் என்னை வைத்துக் கொள்ளும் சொல்லி ஜெபிப்போமா. இந்த சரணத்தை பாடுவோமா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த செய்தியின் அடிப்படையிலே அர்ப்பணா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை ஞான ஸ்நானம் பண்ணுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம். சகலமும் அவராலே பிறந்தது. ஹல்லேலூயா. சகலமும் அவராலே உருவாக்கப்பட்டது, வார்த்தையாலே உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. இன்றைக்கு தேவனே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனை, உம்முடைய புத்திரனை தந்தருளினதுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அக்காலத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த இடமே அசையக்கூடிய அளவுக்கு உம்முடைய பிரசன்னம் வந்ததே ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்களே அப்பா. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிதாவினிடத்திலே அதை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பிரகாரமான ஆண்டவரே, தோற்றத்திற்கு ஏற்றவாறான பரிசுத்த ஆவியானவர் அல்ல அப்பா. நீர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நீர் உள்ளத்தை மாற்றுகிறவர் அப்பா. நீர் உள்ளத்தை புடமிட்டு ஆண்டவரே செம்மையாக்குகிறவர் அப்பா. நீர் உள்ளத்தை வணைந்து கொள்ளுகிறவர் அப்பா. அதனால ஆண்டவரே, நாங்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் உடைய ஒரு தேவாலயமாய் வாழ இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சாட்சியாய் இருக்க, பலனடைந்து நாங்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க ஹல்லேலூயா எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் எழும்பி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னாங்க. அதே போல நாங்களும் அப்பா, நித்திய ஜீவன் உண்டு, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நித்தியமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழும் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது என்று சொல்லி இந்த உலகமெங்கும் நாங்கள் நற்சாட்சி சொல்ல, நற்செய்தியை எடுத்து செல்ல, சுவிசேஷத்தை எடுத்து செல்ல எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொடுங்க அப்பா, அபிஷேகத்தை கொடுங்க தகப்பனே. தாவீது பாவத்தில் ஆண்டவரை விழுந்த போது, கிரியேட் இன் மீ a clean heart O God and renew the right spirit within me என்று சொன்னாரே. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டாரே அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல அப்பா பலவீன பாத்திரமாய் இருக்கிறோம், பலவீனர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே பாவத்திலே உருவான ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நீர் அழைத்தீரே, பிள்ளைகள் என்று சொல்லி நீர் அழைத்தீரே. அந்த பாக்கியத்திற்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய
நம்முடைய நற்கிரியைகளினால் அல்ல, உம்முடைய பூரண பரிபூரண கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோமே. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. அப்படி ஆண்டவரே, உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினாலே நாங்கள் ஆண்டவரே புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமே. எங்களுக்கு நீர் ஆண்டவரே இன்னும் பலமாய், இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரின் மகிமையை எங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் அவருடைய பிரசனத்தை உணர செய்யும் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. உம்முடைய கிருபை நிமித்தமாய் தாங்க அப்பா. அந்த ஒரு சாட்சியா, அந்த ஒளியை நாங்கள் தூக்கி செல்லும், ஏற்றி செல்லும் சாட்சியாய் நாங்கள் இந்த உலகத்துக்கு முன்பாக நிற்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஜனம் அப்பா, உமக்கென்று நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய துதியை சொல்லி வருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் மாயையாய் வாழாமல் ஆண்டவரே பழுங்கு நீங்க சுத்தமாக்கி எங்களை மறுபடியும் ஆண்டவரே ஒரு விசை எங்களை எழுப்பி கட்டுங்க, நாட்டுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின யாவையும், இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தின யாவையும் உலகமெங்கும் நாங்கள் அறிவிக்க எங்களை மறுபடியும் எழும்பி கட்டுங்க. எங்களுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரித்து எங்களை மறுபடியும் எழும்பி கட்டுங்க. உம்முடைய கரங்களிலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னையும் சேர்த்து ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இனி ஆண்டவரே வருகிற நாட்களிலே காலங்கள் வீணாகாமல் தாமதமாகாமல் மறுபடியும் ஆண்டவரே தேவரீர் நீர் ஆண்டவரே எங்களை எழுப்பி ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை எழுப்பி கட்டி ஆண்டவரே நாங்கள் ஊழியர் செய்வதற்கு ஆண்டவரே உலகமெங்கும் சாட்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. எழுந்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பெற்றோர், கூட பிறந்தவர்கள் பிள்ளைகள், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.